ஹாய் நமஸ்காரம். கார்த்தால 4 மணி ஆயிடுச்சு. 4 மணியெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி கூட எழுந்திருந்துவிட்டேன். என்னென்னா ராத்திரி அந்த பாத்திரத்தை பார்த்ததுமே எனக்கு தூக்கமே வரல. என்னடா ஒரே ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணினோமே, இத்தனை பாத்திரம் ஆகிடுது அப்படின்னு பார்த்தேன். சரி, வேறு வழி இல்லை, நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். சிலப்பழெல்லாம் எங்கள் ஆத்துக்கார் செஞ்சு கொடுப்பாரு. இப்போ ஊர்லேருந்து வந்து என்னால் பார்த்தலாம் அந்த சிங்கில் பாருங்கள் பாத்திரம் இத்தனை இருக்குது. இன்றைக்கும் துடைக்க போகிறதில்ல. சாயந்தரம் வந்து நிறைய வேலை இருக்குது. என்னென்னா சாமி பாத்திரமெல்லாம் தேய்க்கணும். நாளைக்கு விட்டோம்னா நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா வரத்துக்குள்ளே சாமி ஒரு கட்டக்கரையன்னு ஆகிடுவார், எங்கள் அப்பா மாதிரி. அதனால் இன்றைக்கி அதெல்லாம் தேய்க்கணும். அதனால் இப்போ காலத்தால் பெருக்கிட்டு உச்சிக்கு வந்துட்டு உச்சிக்கு வர போகிறதில்ல. இன்றைக்கி ராத்திரி தான் வரப்போகிறேன். கார்த்தாலேயே கிளம்பி ஒரு இப்போ என்ன பண்ணேன், கார்த்தாலேயே டிஃபன் மட்டும் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு அந்த மாதிரி தான் போகவே போகிறேன். என்னென்னா ரொம்ப முன்னாடி போனோன்னா அதுக்கப்புறம் அங்கே டயர்ட் ஆகிடுறேன். வேகம் வரணும் தோணும், வேண்டாம் சாயந்தரம் வரைக்கும் ஓட்டலாம்னு சொல்லிவிட்டு கார்த்தாலேயே வரப்போகிறேன். முதல்ல தான் போகிறேன். இப்போ நேற்றுக்கு சுற்றினதில் நீங்கள் சுற்றி பார்த்துல அதை டயர்டானோ இல்லையோ, நான் சுற்றி காமிச்சதில் டயர்டாயிட்டேன். வாசல் அலம்பு வருவாளா அந்த இதுன்னு தெரியாது. ஆனால் கூட ஒரு கோலம் போடணும். நான் இன்றைக்கி போகி இல்லைவா, அப்போது மோட்சிகாடு அம்மாவும் வந்தால் கார்த்தால எழுந்துன்னு நாங்கள் போய் கீழே கொஞ்சம் குப்பையெல்லாம் எரிச்சிட்டு வந்தோம். அந்த மூலம் வாங்கணும்னு நினச்சேன்ட்டலாம். என் பிள்ளைக்கு சின்னதில் ரொம்ப பிடிக்கும் அந்த மூலம். சும்மா அடிச்சுட்டே இருப்பேன். நான் வாங்கணும்னு நினச்சேன், நான் வாங்கவே மறந்து விட்டேன். அது இருந்ததுன்னா கார்த்தால அப்படியே மூலம் அடிச்சுட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டாச்சு. சின்னதாக ஒரு கலர் கோலம் போடுவோம், எல்லாம் பகவான் விட்ட செயல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டால் அவங்களுக்கு அப்படி கார்த்தால இப்போ எழுந்திருக்கிறேக்கா அவங்களுக்கு டயர்டாக இருக்காதான். ஆகும், டயர்டு இல்லாமல்லாம் இருக்காது, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், இருக்கும். ஆனால் அந்த கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்து விளக்கு சாமியோட அலங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப நம்மளுக்கு மனசில் பதிஞ்சு போச்சு. நம்மளோட லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு தான், பிரம்ம முகூர்த்தத்துக்கான விளக்கு தான். அது இல்லாமல் பகவானோட வழிபாடு எப்பவுமே இறை வழிபாடு அப்படிங்கிறது ஓரோ மதம், எந்த மதமும் அவளோட இறை வழிபாடு எப்பவுமே அது பண்ணுறது வந்து நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும். சில சமயமெல்லாம் ஒரு சமயம் ஒரு வார்டு டயர்டாச்சுன்னா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போவேன். குளித்ததுமே சரி தலையில் துண்டு அவுத்துட்டு தான் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கா ஒருத்தர். ஆனால் கூட சமயம் இல்லை, மணி 5 ஆக போகிறது. பட்டன் என் புள்ள வந்தாச்சுன்னா பசிக்கிறது சொல்லுவேன் கார்த்தால. அதனால் இட்லியும் சாம்பாரும் வச்சு விடலாம் சொல்லிவிட்டு மத்தனும் அளவனும் தான் இருக்குது, வேறு காய் எதுவுமே இல்லை சாம்பாருக்கு. வெறும் வெங்காய சாம்பார்னால் கூட்டுவேன், மத்தன் அளவன் கூட வெங்காயம் போட்டால் அவன் கூட்ட மாட்டான், நாரதும்பன். இப்போ சரி சொல்லிவிட்டு ஒரு பாலை குடச்சி விட்டுட்டு, ஆனால் என்னான்னு தெரியல இன்றைக்கி பால் உடச்சி விட்டதுமே எனக்கு ஒரு காப்பி குடிக்கணும் போன்ட்டு, சரி வேகம் சாமிக்கு வச்சுட்டு நம்மளுக்கு குடிக்கலான்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் நம்மளோட வேலைகள் எல்லாம் ஆரம்பித்தாச்சு. நேற்றுக்கு தூக்கம் வந்தது, அப்படி ஒரு தூக்கம் எனக்கு வந்ததுமே எங்கள் ஆத்துக்கார்ட்ட சொன்னேன், வெஜிடபிள் ரைஸ் இருக்குது, அது போதுமா வேறு எதாவது வேணுமா கேட்டேன். சரி அதையே சாப்பிட்டு விடுவோம் 2 பேரும் அப்படின்னா, அது கழிஞ்சு விடுமில்ல சாப்பிட்டா. 2 பேரும் அது சாப்பிட்டு கார்த்தால உப்புமா கொஞ்சம் பாக்கி, நம்மளாம் மிச்சம் அப்படித்தானே இருக்கும், செல்லும் செல்லாதெல்லாம் செட்டியார் வயத்தில் சொல்லுவாள்லாம், அதே மாதிரி அதையெல்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் தேய்க்க போட்டு நான் அந்த எல்லா பாத்திரம் ஒழிச்சு போட்டப்போ நிறைய பாத்திரம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அப்போ சரி இன்றைக்கி கார்த்தால எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம், இப்படிதான் வேலை ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி கார்த்தால எழுந்திருந்து பாருங்கோ நீங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு விசேஷத்துக்கு போகிறோம்னா எழுந்திருக்கத்தானே செய்கிறோம். அது கொஞ்ச நாளில் பழக்கமாயிடும். இன்னொன்று குளித்ததும் எழுந்திருந்ததும் குளிச்சுட்டோன்னா நம்மளுக்கு அந்த தூக்கம் கொஞ்சம் போயிடும். எனக்கு அந்த பாருங்கள், எழுந்திருந்து குளித்ததுமே குளிக்காக்கி நம்ம வேலை இந்த அடுப்பு திண்டு துடைக்கிறதெல்லாம் தூக்கம்தான் வரும். என்னென்னா அந்த தூக்கச்சடவிலேயே இருக்கணும் இல்லைங்களா. அப்புறம் ஒரு குளியல், பச்சை வளத்தில் ஒரு குளிச்சல்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை சூப்பராக இருக்கும். அதனால அதை எழுந்திருந்து குளிச்சுட்டு பகவானுக்கு நல்லா இது பண்ணுறத ரொம்ப நிறையா வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு கூட என்னென்னா சந்திரா மாமி அப்படி தான் பண்ணுவாள், ரெஸ்ட் எடுப்பாள். அவள் சிங்கப்பூர்லேருந்து அவள் மாமியாக வாங்கினாலும் அவள் எழுந்திருந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறமா ஒரு 9 மணிக்கு படுத்துப்பாள். வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு அந்த ஒரு வசதி இருக்கு இல்லைடா, அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு கார்த்தால கொஞ்சம் வேலையான மாதிரி இருக்கும்.
நான் அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். முதல்லலாம் லீவு நாளில் கூட அப்படி தான் பண்ணுவேன். எழுந்திருந்து வேகம் சமைச்சிட்டு 9 மணிக்குள்ளெல்லாம் சமைச்சிட்டு படுத்துப்பேன். இப்போ என்னமோ அது பண்ண முடியறதில்லை. மாறிப்போச்சு, உல்ட்டாவாக ஆகிடுத்தேன். அப்படியே நம்மளை சாமிக்கு ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு. மத்தன் குடல்னால் என்னதுன்னு கேட்டால் ஒருத்தர். மத்தன் குடல்னால் நம்ம பம்கின் இருக்குல்ல, பம்கின்கோட சீடு அந்த இதெல்லாம் வரும், குடல் மாதிரியெல்லாம் உள்ளே இருக்கும் பாருங்க. நம்ம கட் பண்ணுறத பம்கின் தரத்த அந்த சீடு அதெல்லாமே நம்ம பம்கின் சீடு எப்படி வாங்கி பைசா கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம், அதுக்கு இது அப்படியே நம்ம தோலோடு அரைச்சி சாப்பிட்டா இன்னும் நல்லா. பம்கின் எப்பவுமே நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், பிரதிரோத சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாள். அதனால் பம்கின் சீடு எப்பவுமே அந்த தோல் மட்டும் விட்டுட்டு பாக்கி இருக்கிறது எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். சீடு எப்பவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன், அப்படியே தொகையில் சுடுவேன். நான் தோலோட நம்ம கடையில் பைசா கொடுத்து வாங்குகிறோம், அதுக்கு அது இப்படி கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் இன்றைக்கி இட்லி சாம்பார் வைக்க போகிறேன். மத்தனும் அளவனும் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார். உச்சைக்கும் அதுதான். பீட்ரூட் உப்பேரி பண்ணணும். பீட்ரூட் உப்பேரி பண்ணியாச்சுன்னா ஒரு 9 மணி 10 மணிக்கு கிளம்பினேன்னா ராத்திரி வரைக்கும் நான் ஓட்டுவேன் வண்டியை. அழகி பார்த்தேலாம், டி என்னடி இது பஸ்ஸும் இப்படி தான் பண்ணுறேன், நீ வீடியோ பண்ணுறதா காலை பிடிச்சி பார்த்துக்கோ, கொண்டு போய் விட்டு விட்டாங்க. அது சொல்லிகிட்டே இருக்கேன், ஒரு நாளைக்கு எங்கே கொண்டு போய் ஒன்று விட போகிறேன்னு தெரியல, பார்த்துக்கோ. நான் வீடியோ அப்லோட் பண்ண ரூமில் அந்த கதவை தட்டிக்கிட்டே இருப்பேன், அவளுக்கும் அதுக்குள்ளே வரணும். நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான். அந்த கேன் எல்லாம் அப்படி தான் பண்ணினாவா. கேன் வாங்கி அது வேறு கேன் மாறி போயிடுத்து. அவன்கிட்ட கொண்டு எங்களோட புது கேனை கொண்டு தாடான்னா அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். நான் தான் பண்ணுறது, நம்மளை இறங்கி நம்மளோட ரவுடிசத்தை காட்டினா தான் ஆகும். நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் நல்லவளாக நடிக்கிறது இல்லைடா. ஸோ நம்மளை பற்றி அவனுக்கு தெரியாமல் இருக்கான். இவளுக்கு நம்மளை வீடியோ அப்லோட் பண்ண விடுறதில்லை. இந்த காஃபி குடிக்கணும், எல்லாம் முடிச்சுட்டு குடிக்கணும். இந்த காஃபி எப்போவுமே எனக்கு எப்படி ஆசையை தெரியுமா, காஃபி குடிக்கிறத ஒரு 10 நிமிஷம் எந்த வேலையுமே இருக்கக்கூடாது, உட்காந்து ரிலாக்ஸாக அதை அப்படியே ருசித்து என்ஜாய் பண்ணி குடிக்கணும். அப்போ தான் அந்த காஃபி குடித்ததோட ஃபீலிங் வரும். ஆனால் நம்ம டெய்லியுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு வேலையை முடிச்சுட்டே பண்ணுறோம், ஒரு வாய் விட்டுக்கிறோம், வேலையை விட்டுறோம். இப்படி பண்ணுறது அந்த காஃபி குடித்ததோட ஒரு சுகம் நம்மளுக்கு இல்லை. ஆனால் கூட வர வழி இல்லை. ஆனால் இன்றைக்கி அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இறக்கி விட்டு காப்பி எடுத்துகிட்டு போகிறேன். என்னமோ ஆகட்டும், வந்தால் வந்துட்டும், கரியட்டும் சொல்லிவிட்டு உட்காந்து ரிலாக்ஸாக காப்பி குடித்தாச்சு. அப்படி குடிக்கிறது நம்மளுக்கு அது இனியும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ். எல்லாருக்குமே டீ குடிக்கிறவே டீ குடிக்கலாம், காப்பி குடிக்கிறவே காப்பி குடிக்கலாம். எனக்கு அந்த காஃபி குடித்தா கொஞ்சம் நாளைக்கு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் நாளைக்கு சன்ரைஸ் யூஸ் பண்ணுவேன். இது மடுத்தா அது மடுத்தா இது ரெண்டும் விட்டால் வர வழி கிடையாது. இப்படி தான் ஓடின்ட்டுருக்கு. வாஷிங் மிஷினில் துணியும் ஓடின்ட்டுருக்கு. நான் சமைத்து தானே, எப்படி பாருங்க, அட் அ டைமில் 3 வேலை செய்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரத்தையும் தேய்ச்சின்ட்டுருக்கேன். இவ்வளோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. பாத்திரத்தையும் ஒரு பக்கம் பாத்திரம் கொஞ்சம் அத்தியாவசியமானதை தேய்ச்சின்ட்டுருக்கேன். நான் தான் உள்ளேருந்து பாத்திரம் எடுக்காமல் இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அப்படி பாத்திரம் தேய்ச்சின்ட்டுருக்கேன். இட்லி ஆகிருக்கு. மொத்த மாவையும் விட்டு வச்சு விட போகிறேன். என்னென்னா பாக்கி வந்தால் கூட ராத்திரி இட்லி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, எங்கள் ஆத்துக்காரரும் இன்றைக்கி வெளியில் போயிடுவார். நான் வெளியில் போய் ராத்திரி தாண்டி வருவேன். ராத்திரி ஆகிடும் வரத்துக்கு வெளியில் போகிறேன், நிறைய பார்க்க போகிறேன்னா சரி சொல்லிவிட்டு அதனால் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு நானும் கிளம்பினா வச்சுக்கோங்க. பிள்ளை கொஞ்சம் சாதம் பண்ணி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சா கம்மியாக தான் சூடு இருக்கும், பட் அவனும் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே இன்றைக்கி எல்லா சமையலும் முடிச்சாச்சு. சமைத்தா இதுக்கப்புறம் சாதம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் சாதம் பண்ணுவேன். ஒரு 1 ஹவர் உட்காந்துப்பேன், நான் முடியலை, டயர்டாயிட்டு. சாமி பாத்திரமெல்லாம் தேய்க்கணும், பெருக்கி துடைக்கணும், சாயந்தரத்து வேலை ஆலோசிச்சா இப்போவே எனக்கு கண்ணு கட்டுறது என்னென்னா, இதை விட்டோன்னா எனக்கு வர சான்ஸ் கிடையாது. நம்ம ஊருக்கு போயிட்டோன்னா வரத்துக்குள்ளே 10 நாளைக்குள்ளே சாமி இன்னும் எங்கள் அப்பா மாதிரி கருப்பாயிடும். அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு துணியை உணக்க போட்டுட்டு, என்னென்னா உணக்க போகிறதுக்குள்ளே நம்ம போடணும். இந்த துணியை உணக்கிறது பெரிய இடம் பிடிக்கிறது, என்னது எம்எல்ஏ சீட்டு பிடிக்கிற மாதிரி அத்தனை பெரிய கஷ்டம். நம்ம போடுறதுக்குள்ளே கொண்டு போட்டு விட்றோம் 5 மணிக்கு. இப்போ தானே ஒரு நேரத்துலேருந்து தான் கொஞ்சம் வெயில் வருது. அதனால் அப்படியே துணியை முணக்கிட்டு நம்ம இப்போ உட்காந்துட்டோம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் வேலை குறையும்.
கடகடான்னு கொஞ்சம் துணியாக இருக்கிறதையே துவைச்சிட்டோன்னா நாளைக்கு இல்லை மற்ற நாளைக்கு இனி ஒருக்கா கூட துவைக்கணும். நிறைய பேர் சந்தோஷமாக இருக்குது ஃபோன் பண்ணி ஒருத்தர் ஏரியாலேருந்து கூப்பிட்றத. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு தமிழ்நாடில் இந்தியா ஃபுல்லாக ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு சுற்றினா எல்லா சொந்தக்காரத்துக்கும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சோம். இப்போ இந்தியா ஃபுல்லாக இடத்துலையும் நம்மளுக்கு அக்காவா, அம்மாவா, அத்தையா எல்லாருமே இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கூப்பிட்டு பேசுகிறா, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தாலும் நான் துணி உணக்கிறதுக்கு கூட 1 மணிக்கூர் ஆயாச்சு. நான் விளக்கேற்றிட்டு துணி உணக்கிறதுக்கு கூட விளக்கெல்லாம் எரிஞ்சுட்டுருக்குல்ல. இப்படி பார்த்தாலும் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த எண்ணெய் கழியிற வரைக்கும் விளக்கெல்லாம் எரியறதே வச்சுக்கோங்க. காற்றடிச்சா கூட எரிஞ்சதுன்னா எனக்கு அத்தனை ஹாப்பியாக இருக்கும். அப்போ தான் பரவாயில்ல, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நடக்க போகிறதுன்னு சொல்கிறேன். எல்லாருக்குமே பாசிட்டிவாக நடக்கட்டும். பாய்.